வணக்கம். வணக்கம். எப்படி எப்படி சும்மா இருக்கோம். நீங்க எப்படி எப்படி இருக்கோம்? என்ன பரிசுல இருக்கிறீங்க? நாங்க பரிசுல தான் வந்திருக்கோம். பரிசுல இப்ப வந்து எவ்வளவு காலம்? ஓல்னே சூப்பா இருக்கிறோம். ஓல்னே சூப்பாவில் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து இப்போ 44 வருஷம். 44 வருஷம். லூட்ஸுக்கு இது லூட்ஸ் அன்னை மரியாதை காட்சி அந்த லூட்ஸ் இதுக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறையும் வாரம் கூடுதலாக அவர்கள மேலே 2 கிழமை அப்படி 2 தான் போகும். ஒரு கிழமை 2 போகிறோம். 2 கிழமை இந்த முறை வந்து 2 கிழமை. 2 கிழமை நினைக்கிறோம். 2 கிழமை. நீங்கள் ஒவ்வொரு 8ஆம் மாதமும் தவறாமல் வருவோம். ஒவ்வொரு மாதம் சில நேரங்களில் 2 தரம் கூட வந்திருக்கிறோம். நான் 25 வருஷத்துக்கு மேலே வந்தேன். ஒரு 8ஆம் மாதம் வந்தேன். எனக்கு உண்மையில பிடிச்ச இடமும் மாதாட அருள் வந்து எங்களுக்கு எல்லாம் மாதா காட்சி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். ஃபாதரும் கூட சொன்னார். ஆமாம், எத்தனை முறை 16 முறை 18 முறை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னவர். அதில் எல்லாம் விளக்கமாக இப்போ சொல்லியிருந்தவர் தானே. எல்லாருக்கும் கூடுதலாக லூட்ஸு மாதா பற்றி தெரியும். இந்த திருத்தலத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? காட்சி கொடுத்ததுலேருந்து இந்த வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும். இது இப்போ நாங்கள் போடுற பேட்டி வந்து இந்த வராதாக்கலங்க வர முடியாமல் இருக்கிற மக்களுக்காகத்தான் இந்த காட்சிகளை நாங்கள் எடுத்து கொடுத்தோம். நீங்கள் நல்ல சேவை செய்கிறீங்க. நான் பார்த்து நான் உங்களோட பரிசு சந்திரன் பரிசந்திரன் ப்ரோக்ராமில் பார்க்குறேன். நீங்கள் உங்களோட பணியை தொடர்ந்து செய்யுங்க. வர முடியாதவர்கள் இதை பார்ப்பார்கள். மற்றது நாங்களும் அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தானே வருகிறோம். அப்போ சும்மா நேரங்களில் மற்ற நேரங்களே அடித்து பார்ப்போம். உங்களோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். நீங்கள் நல்ல விஷயம். எல்லாரையும் பார்க்கலாம். கூடுதலாக அந்த பரிசில் இன்னொரு படியிலும் போடுறான். பரிசு தமிழன் பரிசையும் பார்க்குறான். எங்களையும் பார்க்குறான். உங்களையும் பார்க்குறான். பார்க்குறாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இல்லை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் செய்யணும். அதான் செய்யணுமா? இந்த இடம் ஒரு புனிதமான இடம் தெரியும் தானே. இந்த புனிதமான இடங்கள் உண்மையில வந்து நாங்கள் ஒரு கால் வச்சாலே எங்களுக்கு ஏதோ வருத்தம் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் இதுக்காக நாங்கள் எங்கே நின்றாலும் வந்துடுவோம். ஆமாம். அதே போல இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்து வந்தான். 35 வருஷமா வந்தேன் போய்க்கு அனுபவம் இருக்கு. அவ்வளோ இந்த மாதாவோட ஆசீர்வாதம் அருளம் கிடைக்கும். நாங்கள் ஒரு அதுக்காக தான் ஒரு யார். ஆமாம். இந்த திருப்பலி வந்து சிறப்பாக நடந்தது. நேற்று இன்றைக்கெல்லாம் நேற்று நிறைய மக்கள் அந்த கீழ் கோயிலில் நான் போடுற காணொலியெல்லாம் இப்போ இங்கே சமூகம் பெறாத ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலி மூலமாக பார்த்து ஆசீர்வாதம் முழு நோக்கம். அதுதான் இப்போ நீங்கள் இந்த டைம் அதுக்கு எங்களை பேட்டியை தந்தது நன்றி. என்ன நன்றி. அப்படி சோமா இருக்கிறீங்களா? எங்க இருந்து வந்த நீங்க? பரிசுல இருந்தா? எந்த பரிசு எந்த இடத்துல இருக்கிறீங்க? லாப்லாஸ் ஒவ்வொரு வருஷம் வரீங்களா? இப்ப ஒரு நாள் அப்புறம் இப்ப மாறீங்களா? சரி, நன்றி. ஓகே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கும். எல்லா ஊரையும் சேர்ந்த நாங்கள் லூட்ஸ் அன்னை புதுமை வருஷம் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் இந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி எல்லாருக்காகவும் கொண்டாடுறோம். அதோட இந்த ஆலயம் கனகாலத்து ஆலயம் எல்லாரும் வந்து பார்க்கணும், தரிசிக்கணும் என்று சொல்லி வேண்டுகிறேன். திருப்பலி சிறப்பாக நடந்தது. கெபி இருக்கு. சுற்றாடல் எவ்வளோ ஆலயம் இருக்கு. வந்து பார்த்து போக வேண்டிய ஆலயம். இது வந்து கட்டாயம் வந்து நியாயமான சனம் வந்து போகுது. நடந்த இந்த திருப்பலி நடந்த தமிழ்ல எவ்வளவு மக்கள் வந்து எல்லா மக்களும் வந்து தரிசிக்கிறாங்க. இந்து மத மக்களும் எவ்வளவு வந்து அருள் செய்கிறாங்க. மாதாவில் வந்து தரிசிக்குமாறு நன்றி. ஓகே, சந்திரன் குமார் நிற்கிறான். துரோகங்கள் எல்லாம்
எல்லாவற்றிற்காகவும் இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக சேர்ந்து கொண்டுள்ளேன். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராகும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உடைய சுதனமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொழுந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அதிகாரம் 15 வசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பேப்பர்ல இருக்கு, பாடல் பாருங்கள். என்னான்மா இறைவனை போற்றி மகிழ்கின்றது, கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை போற்றி மகிழ்கின்றது, கடவுளை நினைக்கின்றது. சாடிலை இருந்த அடியவரை
பாலிலை இருந்த தம்மடியவரை அயலுடன் கடைக்கண் நோக்கினார். பின்னால் முதலால் தலைமுறைகள், பின்னால் முதலால் தலைமுறைகள் பேருடையார் என்பிடுமே. பின்னால் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எம்மேற்பரம் கடவுளை நினைக்கின்றது. Alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாளில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வறியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும்
அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் எல்லோரும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த கெபியின் முன்னாலே அமர்ந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் இந்த திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருப்பலி ஊடாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். அம்மா அம்மா, இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அருமையான பாடல் அது. அது எங்கிருந்து பிறந்தது என்றால், இயேசு கல்வாரி மலையிலே உச்சியிலே தன்னுடைய அம்மாவை தூக்கி ஏழைகளாகிய நமக்காக இதோவும் தாய் என்று எப்போது கொடுத்தாரோ அந்த நேரமே அந்த நிகழ்வு ஆரம்பமாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே மாதா 18 தடவைகள் காட்சி கொடுத்தார்கள். யாருக்கு? 14 வயதை நிரம்பிய சிறுமி பேர்னடேட்டுக்கு 18 தடவைகள் காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி மாதம் 11வது நாளில் இருந்து ஜூலை மாதம் 16வது நாள் வரை 1858ஆம் ஆண்டு காட்சி கொடுத்தார்கள். 16 காட்சிகள் வரை அந்த சிறுமிக்கு இது மாதா என்று தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு அழகான இளம் பெண் தனக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனால் 16வது காட்சியின் போது பங்கு குருவான சொல்லுகிறார், நீ என்னட்டு அடிக்கடி வந்து செய்திகளை சொல்லுகிறாயே, இதெல்லாம் உனக்கு சொல்லி அனுப்புறது யாரு? போய் அவங்களோட பேரை கேட்டுக்கிடுவான். அந்த பேரை இந்த சிறுமி வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். முதலாவது முறை கேட்டார், 2ஆம் முறை கேட்டார், 3ஆம் முறை கேட்டார், 4ஆம் முறை கேட்ட பொழுது நாமே அமல உற்பவம் என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகின்றான். இதுக்கு முதல் பேப்பர் எல்லாம் கொடுத்தாங்க, எழுதி சொல்லி அதுக்கெல்லாம் தேவைப்படாது மாதா ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க. 16வது காட்சியில மாதா நாமே, அதாவது சென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்தவள் நான் தான் என்பதை மாதா நேரடியாக வந்து தாமே வெளிப்படுத்திய இடம்தான் இந்த இடம். இந்த பெர்னடேட் முழங்காலில் இருந்த அந்த நிலம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த 2வது வாங்குக்கு கீழே ஒரு கல்லு தொட்டி இந்த பக்கம் அந்த இடத்துல மார்க் பண்ணி இருக்கிறாங்க. அதுலதான் அந்த 18 தடவை வந்து அவங்க உட்கார்ந்து மாதாவோட பேசுவாங்க. இன்றைக்கு நாம் எல்லோருமே பெர்னடேட்டுகள், பெர்னடேட்டின் மறு சாயல்கள், பெர்னடேட்டுகளாக வந்திருக்கிறோம். மாதா நமக்கு சொல்றதை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். மாதா பல விஷயங்கள் சொன்னாங்க, 2-3 சொல்றேன். தவம் தவம் தவம். நமக்கு மனமாற்றம் மிகவும் முக்கியமான ஒன்று, அடிப்படை தேவை. மோட்சத்துக்குள்ள போற கதான் வழிகண்டு அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பெர்னடேட் ஊடாக. இன்றைக்கு புதிய பெர்னடேட் ஆகிய உங்களுக்கு மாதா அதனை தெரிவித்து நிற்கிறார். 2வது நாங்க இருக்கிற ஒரு ஊற்று இருக்கு 9வது காட்சியில. இந்த ஊற்றில மாதா தோண்ட சொன்னாங்க, தோண்டினாங்க, தண்ணி வந்தது. இதுதான் இந்த ரூட்ஸ் வாட்டர், இந்த ஆத்து தண்ணி கிடையாது. இதுதான் 58ஆம் ஆண்டுல இருந்து இன்றைய வரை நான் ஸ்டாப் விடாமல் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரினால் பயன்பெற்றவர்கள் கோடான கோடி மக்கள். பெர்னடேட் சொல்லும் பொழுது இந்த தண்ணீரை பற்றி யாருடைய நெஞ்சுக்குள்ளே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது மருந்து. நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு அது சாதாரண நீர். மாதாவோட போவோம். மாதா நமக்கு சொல்றதெல்லாம் அந்த பெர்னடேட்டை கூட்டிக்கிட்டு போய் 18வது காட்சி போற இங்க ஒன்றும் கிடையாது. பெர்னடேட்டுக்கு உள்ளுக்குள்ள வாரக்கு அனுமதி இல்லை. போலீஸ் போட்டு காவல் எல்லாம் போட்டாச்சு, உள்ளுக்குள்ள வரைய இல்லாது. பெர்னடேட் ஏதோ ஒரு விதத்துல மாதா கூப்பிடுறான்னு சொல்லி வந்தாங்க. எல்லாம் காவல் போட்டிருக்கு, உள்ளுக்குள்ள வர முடியாது.
நாட்டு பிரச்சனை. அதனால பெர்னடேட் அந்த பக்கமா போய் அந்த பக்கம் குழந்தாள் உட்கார்ந்து மண்டாடுறான். பின்பக்கத்துல ஒரு பெர்னடேட் அம்மாவோட சுகம் வச்சிருக்கு, பின்பக்கத்துல ஒரு பெர்னடேட் அம்மாவோட ஆலயம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் இருக்கு. 11 முறையும் காட்சி கொடுத்த மாதா 18வது முறை தேடி அவங்க கிட்ட போய் நிற்கிறோம். அதான் அந்த உண்மையான நிகழ்வு. இந்த 18வது நிகழ்வுக்கு முன்னதாக பெர்னடேட் விரும்பி ஆசைப்பட்ட ஒரு ஏங்கி தவித்த அந்த நற்கருணை அவளுக்கு அந்த ஹாஸ்பிஸ் என்ற அந்த பொன்வெண்ணுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன தேவாலயத்துக்குள்ள பங்கு தந்தையால கொடுக்கப்படும். அவ ஆசைப்பட்டதெல்லாம் நற்கருணை. இந்த நற்கருணையை மிகவும் அன்போடு விருப்பத்தோடு ஆசையோடு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது பங்கு தந்தை சொல்லுகிறார், நாம் எல்லாம் மறைக்கல்வி படிச்சாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு மறைக்கல்வி படிப்பிச்சது மாதா. ஆனபடினால மாதாவை விட நாம பெரிய ஆக்கு கிடையாது. அந்த பொண்ணுக்கு நாம நற்கருணை கொடுக்கிறோம். அதோட விஷயம் எல்லாம் முடியுது. மாதாட வேலை என்ன? நம்ம கொண்டு போய் இயேசுவிட்ட கையடிக்கிறது, விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதான் அவங்களோட வேலை. ஆனா ஒரு கல்யாண வீட்டு அவங்க செய்ததெல்லாம் எல்லா மக்களையும் இயேசுல நம்பிக்கை வீசிதாங்க. அந்த மாதா தான் சொல்றாங்க, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இயேசு சொல்வதை செய்யுங்கள். மாதா தன்னை சொல்ல இல்லை, இயேசு சொல்வதை செய்யுங்கள். என்ன செய்ய சொல்ற? கடவுள் அன்பு, பிறர் அன்பு. அன்புள்ள மக்களாக, இரக்கமுள்ள மக்களாக, உறவுள்ள மக்களாக, மன்னிச்சு வாழுகின்ற மக்களாக, பகிர்ந்து வாழுகிற மக்களாக நாம வாழும் பொழுது அங்க கடவுள் நம்மோட இருப்பார். எங்க ஒற்றுமை, அன்பு, சமாதானம் இருக்கோ அங்க கடவுள் இருக்கிறார். எங்க பிரிவினை, பகமை, குரோதங்கள் இருக்கோ அங்க கடவுள் இல்லை. நாம் இந்த உலகத்துல வாழ்றது சொற்ப காலம். சொற்ப காலத்துல வாழ்ற வாழ்க்கை தான் நம்முடைய மோட்சமா நரகமா என்பதனுடைய அளவுகோல். எனவே வாழ்கிற காலத்திலே எங்களுக்கு மாதா நம்ம இயேசுடன் கூட்டிக் கொண்டு விட வேண்டும் என்றால் நாமும் அந்த இயேசு சொல்வதை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அந்த இயேசு நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதங்களை திருப்பலியிலே தரும்படியாக மன்றாடுவோம். மாதா நமக்காக பரிந்துரைத்து உதவி செய்யும்படியாக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே எழுந்து நிற்போம். மன்றாட்டுக்களை ஆண்டுடைய பாதத்திலே ஒப்படைப்போம். அன்னை மரியாளை தாயாக எங்களுக்கு தந்த தெய்வமே, வானகம் நோக்கிய பயணம் செய்யும் நாங்கள் தாயாம் திருச்சபையை ஆசீர்வதிக்கவும், திருச்சபையின் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை எழுச்சிமிகு பாதையில் வழிநடத்தி செல்லவும் லூர்து அன்னை வழியாக துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகனுக்கு தாயாக அன்னை மரியாளை அவதரிக்கை செய்த தெய்வமே, இங்கு உமது நடுவே கூடியிருக்கும் எமது பிள்ளைகளாகிய திருப்பயணிகள் அனைவரும் அன்னை மரியாளிடம் எழுப்பும் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றவும், என்றும் உமது வழிகாட்டலால் மக்கள் அனைவரும் அமைதியின் பாதையில் நடத்தி செல்லவும் துணை புரிய வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திக்கற்றவர்களை கைதூக்கிவிட அன்னை மரியாளை அனுப்பிய தெய்வமே, எங்கள் மனங்களில் வேண்டுதலாய் ஏந்தி வந்திருக்கும் மன்றாட்டுக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரவும், மனதை அழுத்தும் பிள்ளைகளின் போக்கு நல்ல பாதையில் அமையவும், திருமணம் கூடி வரவும், குழந்தை பேறு கிடைக்கவும், முதியோர் மன ஆறுதலாக வாழவும் நாங்கள் ஆவலோடு தேடி வந்திருக்கும் லூர்து அன்னை வழியாக எல்லா வரங்களையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகமெங்கும் உம்மை விதைக்க அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்த தந்தையே, எங்கள் நடுவில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருப்போர், வறுமையால் வாடுவோர், அவமானத்தால் கூனி குறுகி இருப்போர், தாயகம் இழந்து உறவுகளை பிரிந்து அகதிகளாக வாழ்வோர், போரினாலே பாதிக்கப்பட்டோர்,
வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் எங்கள் அனைவரின் சுமைகளை சுகமாக்க வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் மன்னிப்போமே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாகும் நீதானே. நாங்கள் கொண்ட காணிக்கையெல்லாம் கடவுள் கொடுத்தது. மேகம் செங்கும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாம் தன்னை ஆகியவருக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைபற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரன் அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வெள்ளை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன்னை காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்பி நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜோன்மார், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்தவாறு தந்தையை நோக்கி கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும்
இதோ இறைவனின் சுமரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அன்னை இவரையே சுட்டி காட்டினார். இவர் சொல்லுவதை செய்யுங்கள். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து நேரம். பயபக்தியாக திருவிருந்திலே பங்கெடுக்குமாறு கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒழுங்காக வாருங்கள். இரண்டாவது, மத்தியிலே நம்முடைய சைவ மத சகோதர சகோதரிகள் இருந்தால் தயவு செய்து கரங்களை குறுக்கே வைத்துக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு குருவானவர் ஆசீர்வாதம் வழங்குவார். 4 குருக்கள் இங்கே உங்களுக்கு நன்மை வழங்குவார்கள். பாடப்படுகின்ற பாடலிலே பங்கெடுங்கள். பாடல் அன்பனே விரைவில் வா 2 பேப்பர்களும் இருக்கிறது. தயவுசெய்து வாயை திறந்து பாருங்க. வெளியில் இருக்கிறோம். அன்பனே விரைவில் வா உம்மடியேனை கேட்கவா Amen.
யான் பகருகின்றேன் பாதை அறியாது மருங்குகின்றேன் பாவ சுமையான் பகருகின்றேன் பாதை அறியாது மருங்குகின்றேன் பாதை காட்டிடும் முன்னையே நான் பாதை காட்டிடும் முன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன் அன்பரே விரைவில் வா உன் அடியை சேர்க்கவா அன்பரே விரைவில் வா அமைதி வாழ்வை தேடுகின்றேன் அருளை அளிக்க தேடுகின்றேன் அமைதி வாழ்வை தேடுகின்றேன் அருளை அளிக்க தேடுகின்றேன் வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அழைக்க வேண்டுகின்றேன் அன்பரே விரைவில் வா உன் அடியை கேட்கவா அன்பரே விரைவில் வா அன்பரே விரைவில் வா உன் அடியை கேட்கவா அன்பரே விரைவில் வா ஈருளே வாழ்வில் பார்க்கின்றேன் இதயம் நொந்து அழுகின்றேன் ஈருளே வாழ்வில் பார்க்கின்றேன் இதயம் நொந்து அழுகின்றேன் ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வாழ்வின் துணையாய் பெறுகின்றேன் அன்பரே விரைவில் வா உன் அடியை கேட்கவா அன்பரே விரைவில் வா ஆட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் நமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவை அருளடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உம் அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. படியிடுவோம். நாங்கள் ஆர்ப்பரிக்கும் சொல்லிட்டு மருதமடு மாதாவை பாடலை பாடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரோ.
ஜெபமாலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே மருதமடு மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடோ. கன்னி மரியாயே லூர்து மலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடோ. மருதமடு மாதாவே மணிபுரத்தின் தாயாரே ஃபாதர் சார்ல என் பேர் சபரி காரைக்குடி அவரை அனுப்பிச்சிருங்க ஃபாதர் சொல்ல சொன்னார் பூசையில் கையை காமிச்சார் ஓகே மிஸ்கால் எப்போ அனுப்புவீங்க அன்றைக்கு அனுப்புவோம் பின்ன என்ன ஒரு இது எடுத்து அப்படியே அதான்
அவர் குடிக்கிறார். போட்டு விட்டு நான் வீட்டு ட்ரெஸ்ஸும் கடை ட்ரெஸ்ஸும் போயிட்டு அதான் வாரமா போயிட்டு பாவா வா நேரம் போ காருக்கு பயனடி விட்டுருவாங்க வா கெவியில் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க பூசம் திருப்பலி முடிந்ததும் பின்பால் எடுக்கப்படுற காணொலி தான். பூசைக்கு முன்பு கதைக்கெல்லாம் போட்டு பூசை தொடங்குற டைமில் நாங்கள் கெவியில் திருப்பலி நடந்ததுன்னு கதைக்கெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் இந்த திருப்பலி ஒளிந்தவுடன் இந்த பின்னால் எடுக்கப்படும் காணொலியெலாம் நான் கதைக்கப்படுகிறேன். இந்த கெவியில் நடந்த திருப்பலி ஒளிந்து இந்த காணொலி எடுக்கப்படும். கெவிக்கரையில் இருக்கிற இந்த ஆறுகளை பாருங்கள், இந்த ஆறுகள் அங்கால இருக்கிற கோயில்கள் சிறுவமெல்லாம் இருக்குது தெரியுது பாருங்கள். விடிய உள்ள தானே மங்கள் விடிய 7 மணிக்கு 7:30 இந்த கெவியில் பூசை நடந்தது. வான்ஸ் டைம் 7 மணிக்கா லூட்ஸ் மாதா கோவிலில் 7:30 இந்த திருப்பலி நடந்தது. திருப்பலி நடந்த ஒளிந்த பின்பாடு தான் இந்த காணொலி அப்படியே தொடர்ச்சியாக எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க, சப்போர்ட் பண்ணி விடுங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ போடுற காணொலியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா தண்டித்து சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி. இது திருப்பலி ஒளிந்த பிறகு எடுக்கப்படும் காணொலி. கெவிக்கு முன்னால் இருந்து எடுக்கப்படும். கெவி மாதா காட்சி கொடுத்த இடத்துலேருந்து எடுக்கப்படுது. நான் முதல் காலையில் வந்த உடனே பூசை தொடங்கினபடியாக கதைக்க நான் போயிட்டு இப்போ பின்னாலே கதைக்கப்படுகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடும். எல்லா உறவுகளும் இதில் நிற்கிது, யார் உடனே இல்லை, எல்லாரையும் எடுத்துக்கப்பட்டிருக்கிற நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நிற்பது எங்களுடைய அமதா துணைவியாற்ற சகோதரங்களும் அவருடைய உறவினர்களும் நிற்கிறார்.
சரி ஓகே. அது சரி. இது பூசை முடிந்து நாங்கள் இப்படியே வர வழிகள் எடுத்துக்கிற காணொலிகள்லாம் கெவியில் நடந்த பூசை முடிந்து வரும்போது per i giovani preti. Abbiamo affidato alla Madonna tutti i sacerdoti che abbiamo incontrato nella nostra vita, quei sacerdoti che ci hanno dato il battesimo, ci hanno amministrato la prima volta la comunione, non può fare niente se non è collaborato da tutti voi. Allora offriamo al Signore le vostre preghiere, le vostre intenzioni, quelle preghiere che portate nel vaso del suo. மாதாட காட்சி கொடுத்த தண்ணி இதில் வந்து அந்த பாருங்க இந்த தண்ணி இதில் வச்சு எடுத்து குடிக்கிறதா குடிந்த பாருங்க ஆட்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறது பாருங்க அந்த பாருங்க தண்ணி குடிச்சுருக்கிறாங்க தமிழாங்க. இந்த தண்ணி எடுத்தோன்னு இங்கே வந்து தான் தண்ணி எடுத்தணும் ஒவ்வொரு பைப்பாக விட்டுருக்கிறாங்க பாருங்க. இந்த முழு பெரும் குடிக்கிறாங்க பாருங்க. இது வந்து மாதா காட்சி கொடுத்த அந்த தண்ணி அப்படி லைன் எங்கே கொடுத்து இதில் வந்து இப்போ எங்களுடைய ஆக்கள் எல்லாம் பாருங்க தமிழாக்கள் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சு போட்டு தண்ணி எடுத்து அனுப்புகிறாங்க. நீங்களும் வந்து இந்த தண்ணியை வந்து இலைகளை தடவி போட்டு தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிட்டு போகலாம். இது வந்து மாதாட அருள் வந்து இதுதான் அந்த ஊற்று வாரம் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி ஊற்று வாரம் அந்த ஊற்றி இப்போ இதால் கொடுத்து இப்போ சனம் இல்லாமல் எடுத்து தண்ணியை குடிச்சு அனுப்புவேன். அதான் E supplico la Beata sempre Vergine Maria, gli angeli santi e voi fratelli e sorelle di pregare per me il Signore Dio nostro.